நான் என் கணவர் ரங்கராஜுடன் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி ஸ்ருதி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கோவையை சேர்ந்த பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணலா கொடுத்திருக்கக்கூடிய திருமண மோசடி புகார் எல்லோருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்தது. தன்னை 2வது முறையாக திருமணம் செஞ்சுக்கிட்டு கர்ப்பமாக ஏமாற்றிட்டாருன்னு சொன்னாங்க. கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி புகார் கொடுத்துருந்தாங்க. இதன் பேரில் பல பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினாங்க. ஜாய் கிருஷ்ணலா போலீஸ் உரிய முறையில் விசாரணை நடத்தலை அப்படின்னு மகளிர் ஆணையத்திலும் புகார் அளிச்சிருந்தாங்க. இதற்கு பதிலடியாக ரங்கராஜ் சாய் கிருஷ்ணலாவினுடைய நடந்த திருமணம் மிரட்டலாக நடத்தப்பட்டதுனும் அது தன்னிச்சையானது இல்லை அப்படின்னும் அறிக்கை வெளியிட்டார். குழந்தைக்கு DNA டெஸ்ட் செய்து தான் தந்தைன்னு நிரூபிக்கப்பட்டா காலம் முழுவதும் நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஜாய் கிருஷ்ணலா 3 வீடியோக்கள் வெளியிட்டு ரங்கராஜின் கூற்றுகளை மறுத்தாங்க. இந்த நிலையில் இத்தனை மாதங்கள் அமைதியாக இருந்த ரங்கராஜின் முதல் மனைவி ஸ்ருதி பிரியா முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டு ஜாய் கிருஷ்ணலாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி பிரியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், என் கணவர் ரங்கராஜிடமிருந்து பணம் பறிப்பது எங்கள் குடும்பத்தை பிரிப்பது தான் ஜாய் கிருஷ்ணலாவினுடைய நோக்கம். தனக்கு பணம் வீடு எதுவும் வேண்டாம், யாரையும் பிரிக்க விரும்பலை அப்படின்னு ஜாய் ஊடகங்களில் சொன்னாலும் அது பொய். ஜாய் கிருஷ்ணலா ஊடகங்களை தனிப்பட்ட மற்றும் பொருளாதார லாபத்திற்காக தவறாக பயன்படுத்துவதாகவும் சொன்னாங்க. தன் கணவருடன் உறுதியாக நிற்பேன், இறுதி வரைக்கும் காப்பாற்றுவேன்னும் ஸ்ருதி உறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ருதி பிரியா ஆதரவாக ஜாய் கிருஷ்ணலாவினுடைய சொந்த கையெழுத்தில் எழுதப்பட்ட கடிதத்தையும் வாட்ஸ்அப் உரையாடலையும் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஆதாரமாக வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்தில் ஜாய் கிருஷ்ணலா ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதி பிரியாவுக்கு விவாகரத்து கொடுக்கணும், உடனடியாக 10 லட்சம் தரணும், 8 லட்சம் வழங்கணும், மாதந்தோறும் ஒரு வீடு வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாயின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக ஸ்ருதி சுட்டி காட்டியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த நிலையில் ரங்கராஜ் மீதான வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு ஜாய் கிருஷ்ணலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க.